வந்துட்டு அதுல முழுசா மூழ்கி போற ஒரு நிலை. அது நமக்கு சந்தோஷத்தையும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். சோ இந்த ஒரு அட்டகாசமான விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க, ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். 2013ல ஒரு பெரிய லெஜெண்ட் திரைப்பட இயக்குனர் ஹயாவோ மியாசாக்கி ரிட்டையர் ஆகிறதா அறிவிச்சாரு. அவரோட அனிமேஷன் படங்களுக்கு உலகமே ரசிகர். சோ எல்லாரும் இது ஒரு பெரிய சகாப்தத்தோட முடிவுன்னு நினைச்சாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்ச அடுத்த நாளே மறுபடியும் ஸ்டுடியோக்கு போய் உட்கார்ந்து வரைய ஆரம்பிச்சிட்டாரு. இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? ஏன் சிலரால வேலையை நிறுத்தவே முடியல, அதுவும் அவங்க வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லாதப்ப கூட? இதுக்கான பதில் தான் ஃப்ளோ. முதல்ல இந்த ஃப்ளோ கலையில மாஸ்டர்ஸா இருக்கிற சிலரை பத்தி பார்க்கலாம். இவங்களுக்கு எல்லாம் வேலைங்கிறது ஒரு பாரமே கிடையாது. அதுதான் அவங்களுக்கு எல்லாமே ஒரு தூய்மையான சந்தோஷம். மியாசாக்கியே எடுத்துப்போமே, அவர் ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்டுடியோல தான் உட்காந்து வரைஞ்சுட்டு இருப்பாரு. அவரோட டீம்ல இருக்கிற எல்லாரையுமே கையால தான் வரைய சொல்லுவாரு. ஒரு நேஷனல் ஹாலிடே அன்னைக்கு கூட தனியா ஸ்டுடியோல உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்திருக்காரு. அவரோட வேலை மேல இருந்த இந்த வெறித்தனமான ஈடுபாடுதான் அவரோட இக்கிகாய், அதாவது அவரோட வாழ்க்கையோட நோக்கம். இன்னொருத்தர் இருக்காரு, ஜீரோ ஓனோ. உலகமே கொண்டாடுற ஒரு சுஷி ஷெஃப். ஆனா அவரோட கடையில ஒரு நேரத்துக்கு 10 பேருக்கு தான் இடம். அவரு தன்னோட பிசினஸ பெருசாக்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவருக்கு பணத்தை விட முக்கியம் தன்னோட கலையில முழுசா கவனம் செலுத்துறதுக்கு ஒரு அமைதியான இடம். சோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸோட அர்ப்பணிப்புக்கு பின்னால இருக்கிற அந்த ரகசியம் என்ன? அதுதான் தன்னை மறக்கும் கலை. நாம அதை தான் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஃப்ளோங்கிறது ஒரு வேலையில நம்ம மூழ்கி இருக்கும்போது மத்த எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது பாத்தீங்களா? அந்த நிலைதான். அந்த அனுபவம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுக்காக என்ன வேலை கொடுக்கவும் நம்ம தயாரா இருப்போம். அந்த வேலையை செய்யறதுக்காக மட்டுமே செய்வோம். ஜப்பான்ல இதுக்கு ஒரு அழகான கலாச்சார பின்னணியும் இருக்கு. அங்கே ஷின்டோ மத நம்பிக்கைப்படி காடு, மரம், ஏன் சாதாரண பொருட்கள்ல கூட காமின்னு ஒரு ஆன்மா இருக்குன்னு நம்புறாங்க. அப்போ ஒரு பொருளை உருவாக்கும் போது அதோட ஆன்மாவோட நாம ஒண்ணு கலக்கிறது தான் உண்மையான கலைன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க கேட்கலாம், இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகணும்னா மியாசாகி மாதிரி பெரிய ஆளா தான் இருக்கணுமா? நிச்சயமா இல்ல. நம்மளோட சாதாரண அன்றாட வாழ்க்கையில கூட எப்படி ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இங்கதான் மைக்ரோ ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ரொம்ப சிம்பிள். நமக்கு போர் அடிக்கிற சாதாரணமா செய்யற வேலைகள்ல சின்னதா ஒரு சேலஞ்சையோ இல்ல நம்ம கவனத்தையோ சேர்த்தா அந்த வேலையே ஜாலியா மாறிடும். ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லட்டா, பில் கேட்ஸ். அவர் பாத்திரம் கழுவுறத பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மனசை ரிலாக்ஸ் பண்ணி தெளிவாக்க உதவுது. ஒவ்வொரு நாளும் நேத்தை விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கழுவ முயற்சி பண்ணுவேன்னு சொல்றாரு. இதுதான் மைக்ரோஃப்ளோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இன்னும் சில உதாரணங்கள் பாருங்க. சும்மா லிஃப்ட் பட்டன் அழுத்துறதுக்கு பதிலா அதை ஒரு ஸ்டைலா ஒரு அழகான மூவ்மெண்டோட பண்றது. சுவருக்கு பெயிண்ட் அடிக்கும்போது சும்மா அடிக்காம கூடவே விசில் அடிச்சுட்டே பண்றது. இல்ல ரொம்ப போர் அடிக்கிற மீட்டிங்ல உட்காந்து ஏதாவது கிறுக்கிறது. இது எல்லாமே மைக்ரோஃப்ளோ தான். சரி, இந்த ஃப்ளோவை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு சில பிராக்டிக்கலான வழிகளை பத்தி இப்போ பேசலாம். கோல்ஸை விட ரிச்சுவல்ஸ், அதாவது இலக்குகளை விட பழக்க வழக்கங்கள் ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. உலகத்திலேயே சந்தோஷமானவங்க, நிறைய சாதிச்சவங்க இல்ல, மத்தவங்கள விட அதிக நேரம் ஃப்ளோ நிலையில இருக்கிறவங்க தான். சிம்பிளா சொல்லணும்னா, சந்தோஷம் ரிசல்ட்ல இல்ல, அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கு. இதுக்கு ஒரு வழி இருக்கு. முதல்ல ஒரு பெரிய மலை மாதிரி தெரிகிற இலக்கை எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா ஒரு தெளிவான ப்ராசஸா பிரிங்க. அப்புறம் ரிப்பீட் பண்ணக்கூடிய குட்டி குட்டி படிகளை உருவாக்குங்க. ஃபைனல் ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என்ஜாய் பண்ணி செய்யுங்க. இதுதான் உங்க ரிச்சுவல். இது உங்களை ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு ஈஸியா கூட்டிட்டு போவோம். தியானம், இது இன்னொரு பவர்ஃபுல்லான டூல். இது நம்ம மனசுக்கு செய்யற ஒரு ஒர்க் அவுட் மாதிரி. நம்ம மனசை ஒருமுகப்படுத்தவும் கண்டபடி ஓடுற எண்ணங்களை அமைதிப்படுத்தவும் இது ட்ரெயின் பண்ணும். இந்த நம்பரை பாருங்க. 1988ல ஒலிம்பிக்ஸ்ல ஆர்ச்சரியில கோல்டு மெடல் வாங்கினவங்க அவங்களோட ட்ரைனிங்கோட ஒரு பகுதியா டெய்லி 2 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2 மணி நேரம் பீக் லெவல் ஃபோக்கஸ்க்கு தியானம் எவ்வளவு முக்கியம்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நாம நோக்கம், ஃப்ளோ, சந்தோஷம்னு பேசணும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட் பரிசு என்ன தெரியுமா? ஒரு நீண்ட அர்த்தமுள்ள வாழ்க்கை. வாங்க, உலகத்துல ரொம்ப நாள் வாழ்ந்தவங்களோட சில ஞான மொழிகளை கேட்கலாம். 114 வயசு வரைக்கும் வாழ்ந்த வால்டர் ப்ரூனிங் சொல்றாரு, உங்க மனசையும் உடம்பையும் பிஸியா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் இருப்பீங்க. அடுத்து 117 வயசு வரைக்கும் வாழ்ந்த மிசாவோ ஒகாவா. அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ரொம்ப நாள் வாழ்வீங்க, ரிலாக்ஸ் பண்ண கத்துக்கோங்க. இவங்க தான் ரெக்கார்ட் பிரேக்கர். 122 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஜீன் கால்மெண்ட். அவங்களோட ஆட்டிடியூட் தான் இங்க ஹைலைட். அவங்க சொல்றாங்க, எனக்கு சரியா கண்ணு தெரியாத, காது கேட்காத, உடம்பும் சரியில்லை, ஆனா எல்லாம் ஓகே தான். அப்போ நீண்ட ஆயுளோட ரகசியம் தான் என்ன? அது ஒரு காம்போ. நல்ல சாப்பாடு, சுத்தி நல்ல மனுஷங்க, கடைசி வரைக்கும் ஆக்டிவா இருக்கிறது, அப்புறம் இதெல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா
உங்களை வழிநடத்துற ஒரு நோக்கம், உங்களுக்கான ஒரு இகிகாய். சரி, முடிவா உங்களுக்கு ஒரு கேள்வி. எந்த ஒரு வேலையை செய்யும்போது உங்க போன் எடுத்து பார்க்கணும்னே உங்களுக்கு தோணாது? யோசிங்க, அந்த வேலையில தான் உங்களுக்கான ஃப்ளோ ஒளிஞ்சிருக்கு. அதை தேடி கண்டுபிடிங்க.